ஒரு 3 பசங்க இருந்தாங்க. அந்த அப்பா தனியாகவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த 3 பசங்களையும் படிக்க வச்சுட்டு இருந்தார். அந்த அப்பாவுக்கு வந்து 2 பையன் 1 பொண்ணு. அவர்கிட்ட ஒரு குட்டி வயல் தான் இருந்துச்சு. அதுலேயே அவர் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் கிடைக்கிற காசை பசங்களுக்கு கொடுத்து எப்படியா பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுருந்தார். நாட்கள் போச்சு, பசங்களும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. எப்படியோ நல்லபடியாக படித்து முடித்து நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாங்க. 3 பசங்களும் நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு சிட்டியில் போய் ஒரு நல்ல பெரிய சிட்டியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து அப்பாவை வந்து ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. அந்த அப்பா என்ன பண்ணார், சரி நம்ம பசங்களெலாம் போய் பார்த்துட்டு வரலாம், நமக்கு தான் உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பையை வந்து அவர் தோளில் போட்டுக்கிட்டு அவர் போனார். சிட்டிக்கு போயிட்டு அவரோட பையன் வீடெல்லாம் தேடினார். அப்புறம் பெரிய பையனோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினார். கதவை தட்டினோடையும் தன்னோட பெரிய பையன் வெளியே வந்தார். அப்பா வாங்கப்பா, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டான். அப்பா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, உங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு இருந்தால் பண உதவி இருந்தால் எதாவது செய்ய, நான் வந்து என்னோடய மருத்துவ செலவை பார்த்துக்கிறேன், என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது கூப்பிட்டு போய் கவனிப்பா அப்படின்னு சொன்னார். அந்த பையன் சொல்லிட்டான், ஏன்னா இப்படி பண்ணுறீங்களோ, ஒரு அழுக்கு மூட்டையும் நீங்களும் வந்து என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து துரத்தி விட்டார். இந்த அப்பாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சரி, நம்மளோட 2வது பையனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனார். போய் கதவை தட்டினோடனே அவரோட பையன் வெளியே வந்து, என்னப்பா எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு ரொம்ப அரகண்ட்டாக கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு உடம்பே சரியில்லைப்பா, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கவனி, எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு திட்டினான். அண்ணன் வீட்டுக்கு போனேன், அண்ணன் தான்ப்பா இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ரொம்ப திட்டான் அப்படி. அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க, போங்க உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி வந்தீங்க, அவரும் திட்டார். இந்த அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. இவங்களெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்லா வேலைக்கு சேர்த்து விட்டா எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போனார். பொண்ணு வீட்டுக்கு போய் கதவை தட்டினோடனே தன்னோட பொண்ணு வெளியே வந்து ஓடி வந்து அவரை கட்டுப்பிடிச்சி, அப்பா எப்போ வந்தீங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் அவருக்கு சாப்பிட நிறைய கொடுத்துட்டு, அப்பா உட்காருங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டப்ப, எனக்கு உடம்பு முடியலம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் தா, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கவனிச்சுக்கிறேன், உங்களுக்கு இல்லாததப்பா இருங்கப்பா சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தா. அவர் அந்த பணத்தை பார்த்தோன்னே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டார். உடனே அந்த பொண்ணு கேட்டா, ஏன்பா அழுறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், நான் எப்படியா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அப்பா சொன்னார், எனக்கு உடம்புலாம் நல்லாதாம்மா இருக்குது, உங்கள் 2 அண்ணன் வீட்டுக்கும் நான் போனேன், என்னை ஒரு மாதிரி திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க, ஆனால் நீ அவங்களாம் வீட்டுக்குள்ளே கூட சேர்க்கலாம், ஆனால் நீ ரொம்ப அன்பாக வந்து அரவணைச்சு உள்ளே சேர்த்து சாப்பாடெலாம் கொடுத்தியே, நான் பணமும் கேட்டோன்னே எதுவுமே சொல்லாமல் நீ காசு கொடுத்தியே, அதனால் நான் உன்னை படிக்க வச்சது, நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகலை, நீ அப்பா மேலே அன்பாக இருக்க, உண்மையான அன்பு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கதாமா நான் இது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சோதனை வச்சேன், அந்த சோதனையில் நீ நம்ம வெற்றி பெற்ற அப்படின்னு சொன்னார். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்து அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மக்கிட்ட செஞ்சு அவரோட உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறார். உண்மையான அன்பை நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நம்ம கடந்து வந்தால் உண்மையான அன்பு என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்கு தான் நிறைய சோதனைகளை ஏசப்பா தருவார். அதுலேயும் வந்து நம்ம நிலைத்திருந்த உண்மையான அன்பை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இது கிட்ஸ்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். டெய்லியும் 5 to 6 ப்ரோக்ராம் நடக்கும், மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் கால் பண்ண